பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும். தொடர்புக்கு 9385616574. சிவாய நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. 2025 சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு, யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். சனி பகவானுடைய குணாதிசைகள், சனி பகவானுடைய தன்மைகள் என்ன, அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க. பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் பெயர்ச்சி வரப்போகுது. மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம், நிலையான ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை, சனி பகவானுடைய குணாதிசைகள் இந்த வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கும். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு. கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தாக்கத்தை சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது. இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம். பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம். இப்படி அவன்கிட்ட சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணால் யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் 2025 சனி பகவானுடைய தன்மை உண்டு. நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷம் முதல் மீன ராசி வரையும் 12 ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 4வது வீடு மீன ராசி. மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025. அர்த்தாஷ்டம சனி பகவான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2025க்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையூறுகளையும் இன்னலையும் தான் சந்திச்சிருப்பீங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு கூட ஏறாமல் பலவிதமான டிப்ரெஷனில் அலையக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு நிறையவே இருக்கு. தனுசு ராசி சொல்லப்போனால் பெண்கள் தாங்க பாவம். குறிப்பிட்ட கால வயதில் காதல் திருமணங்களை பண்ணி வாழ்க்கையவே சின்ன பின்னமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மையோடு இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில் இருக்கும். ஒரு கட்ட காலத்தில் குழந்தை குட்டி பேச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்குனாவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கக்கூடிய நேரங்காலங்கள் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு நிறையா உண்டு. தனுசு ராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது. தாய் மேலே தான் பாசம் இருக்கும், தன்னை சார்ந்தவங்க மேலே தான் பாசம் இருக்கும். அதுவே உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கும் வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. தனுசு ராசியில பெண்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான நல்ல சம்பளத்தோட வேலை பார்ப்பீங்க. உயர்ந்த பதவியெல்லாம் வகிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 7 வருட காலமாவே இன்னலத்தான் அடைஞ்சிருப்பீங்க, நஷ்டங்களை தான் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் தகப்பனோ தாயோ உங்களை ஹோப் பண்ணி விட்டுருவாங்க, உங்களை உயர்த்தி கொடுத்துருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணம்லாம் போயிடுச்சு. தனுசு ராசியில் வேண்டிய ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த வருஷம். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, காலச்சனி இது எல்லாமே சனி பகவானுடைய வீரியத்தில் உடையக்கூடிய ராசி. அப்போ கோபம் இருக்கும். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாது. உங்க அப்பாவுக்கு கண்டங்கள் வரும்னு சொல்லலாம், கவலைகள் வரும்னு சொல்லலாம், இன்னல் வரும்னு சொல்லலாம், உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வரும் சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. உங்க குழந்தைங்க ஏன் இப்படி கஷ்டப்படுது, ஏன் இப்படி அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்து சொல்லக்கூடிய டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்க ராசிக்கு நேர் வீட்டில் தான் மீன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால குப்பைமேடும் கோபுரமாயிடும். உங்களுடைய பார்வை உங்க பிள்ளைங்களுடைய படிப்பாகி உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆகி IAS IPS ஆகக்கூடிய தன்மைகள் நிறைய வரும்.
அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்களுக்கு ஆகாது. தான் பிள்ளைங்க மேலதான் பாசமா இருப்பீங்க. இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது உச்சநல மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஆனா இருந்திருந்தாலும் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் இருப்பீங்க கணவன் மனைவி. அந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. தனுசு ராசி உள்ள ஆண்கள் மனைவி மேல ஆசை பாசம் வைங்க. பந்த பாசம் பற்று இருக்காதீங்க, பாசம் வைங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன ஒன்று தான் உச்சநிலையே வரும். பாதி பேர் காதல் திருமணம் தான் பண்ணுவீங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். தெய்வீக காதல்னா கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும். 60-70 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அதோடைய தன்மையாக இருக்கணும். அதனால மனைவி மேலே ஆசை பாசம் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு குறை வராது, உங்கள் தகப்பனுக்கு எந்த குறையும் வராது. இல்லைன்னா குழந்தைக்கும் ஆகாது, தகப்பனுக்கும் ஆகாது, கண்டன்னு சொல்லலாம். அரசியலில் போர் கொடி பிடிக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு அமைப்பு வர்றதுக்கு உண்டான ஒரு தன்மையும் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் சூனிய வைக்கும். அதெல்லாம் மீறி கீறி தான் வந்திருப்பீங்க. இந்த 5.5 வருஷம் 7.5 வருஷ காலமாக நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. அதுக்கு உண்டான பிராய்த்தத்தை தேடக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். அர்த்தாஷ்டம சனி, பயப்படாதீங்க, அகமகிழ்ந்து வாழுங்க. அண்ணானு சனி பகவானை கேளுங்க. கர்மக்காரகன் பணிபுரியக்கூடிய தன்மை உடைய சனி பகவான் இருந்த இடத்துல இருந்து ஏசி காத்துல இருந்து காசு வாங்கக்கூடிய, காசு பணம் புரளக்கூடிய தன்மைகள் உண்டு. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நிறைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், யோகங்கள் பண்ணலாம், அதாவது காசை ரெட்டிப்பு பண்ணலாம். நிறைய கடைங்க, ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மால்ஸு, இன்னும் போனால் ஷோரூம்ஸு, இதெல்லாம் தனுசு ராசிக்கு நிறையவே இருக்குது. இருந்தாலும் தெளிவான அமைப்பில் கோபமாக கம்பீரமாக வரக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். நிறைய டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்புலாம் உங்களுக்கு படிப்பில் ஒரு அமைப்பு இருக்கும். இருந்தாலும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அர்த்தாஷ்டம சனி, பயப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி ஆண்களுக்கு தான், பெண்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் என்ன ஆசைப்பட்டு என்ன நடக்கணும் கேட்கலோ அது நடந்துடும். ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, ஒரு மகானை பிடிச்சிக்குங்க, தெய்வ பலத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தா இந்த 2025 பொன்னான நாளாக அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு தாங்க உண்டு. ஜாதகத்தில் ராசிக்கு நேர் வீட்டில் சனி பகவான், ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான், ராசிக்கு 3வது வீட்டில் ராகு பகவான். பலம் வாய்ந்த ஜாதகம், பலவீனமாக மாட்டீங்க. ஒரு கிரகம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் மற்ற 2 கிரகமும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. வெளிநாடு வெளிதேச தொடர்புடைய ஒரு வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. அனுசரித்து போங்க. கணவன் மனைவி மேலே அனுசரிங்க. ஏன்னா உங்களுக்குலாம் 2 தாரத்து தோஷம் இருக்கும். அது ஒரு கட்ட காலம் விட்டுருங்க. இருந்தாலும் மனைவி மக்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும். நிறைய காசு பணம் வந்தாலும் நாளை தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தவம் செய்யுங்க, ஆன்மீக ஈடுபாடை வளர்த்துக்குங்க. ஏன்னா போதும், நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனி வருங்காலங்கள் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு வாழுங்க. செய்தொழில லாபங்கள் கிடைச்சி தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.